அக்கா அண்ணா வணக்கம். வணக்கம். சரி, என்ன கேள்வின்னு சொன்னால், நீ கல்யாணம்ன்றது ஓகே நல்ல விஷயம் என்ன, மாறி காலமாக பார்த்து கட்டிக்கலாம். இருக்குது கோடை காலத்தில் உங்களுக்குள்ளே மழை அடிக்குமே இப்போ அப்படித்தானே? இப்போ கேள்வி என்னோட அகலச்சர் இங்கே எல்லாரும் வேத்தொழி பண்ணிக்கிறாங்க. எல்லா கட்டத்தில் அங்கே விசுக்குறாங்களா ஓடு காற்று வேற பக்கமா. சரி, முதல்ல 2 பேருக்கும் இனிய இனிய திருமண வாழ்த்துக்கள். சரி, அழகான ஜோடி, அன்பால் இணைந்துக்கிறீங்க. காதல் கல்யாணம் தானே? இல்லை. அப்போ நான் வீட்டை போகிறோம். காதல் கல்யாணம் இல்லாட்டி நாங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டோம். லவ் மேரேஜே இல்லையோ? லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் பண்ணாங்களா? எவ்வளோ காலம் அரேஞ்ச் பண்ணி? ஒரு 1 மந்த் அரேஞ்ச் பண்ணி. ஷூரா? இந்த 1 மந்த் அவர் வந்து அம்மு குட்டி நீங்கள் அப்பா அத்தானு கதைக்கே இல்லை. ஸ்டிக்கரா அனுப்ப இல்லை, லைன்ல நிக்க இல்லை. அதைத்தான் கேட்டு நீங்க அரேஞ்ச் பண்ணியோ இல்லை பக்கத்து வீட்டை காதலிச்சிங்களோ அது எங்களுக்கு தேவையில்லை. காதல் தானே என்ன. ஒன்று வந்துட்டு லவ் பண்ணுறேன்னா நமக்கு பிடிச்சி போய் லவ் பண்ணுவோம். இன்னொன்று வீட்டுக்காரரை பார்த்து பிடிச்சி போய் நீங்கள் பிடிச்சி லவ் பண்ணீங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டுறீங்க. இல்லாட்டிக்கு 1 மாதத்தில் கல்யாணம் கட்டுறீங்க. அப்போ லவ் கொஞ்சம் கூடி போச்சு அப்படித்தானே? சரி, அது அரேஞ்சாக இருந்தாலும் அரேஞ்ச் அண்ட் லவ். காதல் இல்லைன்னு சொன்னால் கல்யாணம் இல்லவே இல்லை. ஓமே இல்லையோ? அவ்வளோதான், சிம்பிள். அப்போ உங்களோட கல்யாணம் என்ன கல்யாணம்? காதல் கல்யாணம். ஓமே இல்லை? எந்த வழிக்கு வேற ஒன்று வேலை கிஃப்ட் இல்லை, அதை கொடுத்துருங்க. சரி, அப்போ நாங்கள் ஒரு சாக்லேட் பாஸ்கெட் கொண்டு வந்தாங்க. ஏன்னால் இனிப்பான விஷயம் என்ற படியால் நாங்கள் ஒரு சாக்லேட் பாஸ்கெட் அது வந்து சியா பண்ணி சாப்பிடுங்க. இல்லை என்று சொன்னால் எங்களுக்கும் தரலாம். வித்து விடுறதா? மாப்பிள்ளை பிஸ்னஸ் தானா? மாப்பிள்ளை என்ன வேலை? மாப்பிள்ளை பெயிண்டிங். என்னது? பெயிண்டிங். சரி, ஆனால் நீங்கள் மார்க்கெட் இருந்தவங்களா நினைக்கிறேன். சரி, சூப்பர். அப்போ இதில் என்ன விஷயம்னா இந்த ரெஸ் கலர்லாம் யார் சூஸ் பண்ணது? அம்மாவே? மாப்பிள்ளைக்கும் அம்மாவே? உங்களோட அம்மாவில் என்னம்மா? அத்தை, மாமி. சரி, பரவாயில்ல, நல்லா இருக்குது. வடிவாக்கடாக்கு அதில் சிவப்பு கலரில். சரி, அந்த ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணது யார்? அதுவும் அம்மாவே? தையல்காரிங்க. நல்ல காலம். அம்மாண்டா ஜோலியில் செலவு மிச்சமாக இருக்கும். சரி, ஆனால் அழகாரிங்க 2 பேரும் உண்மையாக அழகாரிங்க. இந்த புன்னகை எங்களோட வாழ்க்கையில் நீடிக்கட்டும். சரியா? இன்னும் நிறைய சிரித்து மகள் வேணும், சிரித்து வாழ வேணும். சரியா? இன்னும் சிரித்தல்களில் வேறு குரலும் கேட்கணும். மண்டா குவா குவா குட்டி குட்டிகள். சரி, ஓகே. பாஸ்கெட் பிடிச்சிருக்கா? சரி, அதே மாதிரி நாங்கள் சின்ன குட்டி கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. குட்டி கிஃப்ட் அதையும் தருவோம், பிரச்சனை. ஆனால் நீங்கள் ஒருவேளை யார் கொடுத்தாங்கன்னு கெஸ் பண்ணீங்கன்னா அந்த கிஃப்ட் தரோம். இல்லைன்னா நாங்கள் அதை கொண்டு போயிடுவோம். கைக்கு வந்துட்டா? என்ன கைக்கு வந்துட்டு? யாரு கொடுத்தாங்க சொல்லுங்க, சொன்னா அந்த கிஃப்ட் தரோம். மாப்பிள்ளை நீங்கெல்லாம் சொல்லணும். அவர் தான் இந்த பாடு. நீங்கள் பொம்பளை மைக்கு கொளிக்கிறது அவர் தான், ஆனால் கதைக்கிறது ஃபுல்லாக பொம்பளை. கலட்டி கொடுத்துட்டார். இந்த ராசாத்தி நீயே கதை எனக்கு வேண்டாம். நைஸா மாறக்கூடாது. வந்தது உங்களோட கிஃப்ட், உங்களோட பக்கம் தான் கிஃப்ட் வந்தது. விட்டவே வரா. எவ்வளோ கான்ஃபிடன்ட் லெவல். எங்க இருந்தாலும் மாப்பிள்ளை, எங்க இருந்தாலும் மாப்பிள்ளை கொஞ்சம் வந்தாப்பிள்ள மாப்பிள்ளைய மாறிய போறார். சொல்லுங்க யாரு மாப்பிள்ளை? சொல்லுங்க யாருண்டு? தெரியல. பொம்பளை சொல்லுங்க யாருண்டு? பொம்பளை யாரு? யோசிக்கிறேன். இப்படியே இருந்தா நான் என்ன செய்யறது? யாருன்னு தெரியாது. சரி, இதை கொடுத்தா கண்டுபிடிப்பீங்க நினைக்கிறேன். கரெக்டே? ஆறு மாப்பிள்ள சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லி கொடுக்கணும். ஆறா சொல்லி கொடுக்குறது. இந்த அலாப்பல் கேமானா கிஃப்ட் கொடுக்க மாட்டேன் அதானே? அவனுக்கு தெரியாது யாருண்டு. சரி, நீங்க போங்க, அதை பார்த்துட்டு சொல்லுவோம். சொல்லுங்க யாருண்டு? மாமா. அருள். அருள்ராரா? அருள் மாமா. அருள் ராசா. அருள் ராசா. உங்களுக்கு அருள்ராரா? எங்க இருந்து அருள்ரார்? அருள் ராஜா இல்ல, அருள் ராசா மாமான்னு சொல்லிட்டு. சரி, அருள் மாமா. அருள் மாமா உங்களுக்கு அருள்ரார். எங்க இருந்து? எங்க இருந்து அருள்ரார் சொல்லுங்க. அவர் இங்க தான் இருக்கிறார். இங்க இருக்காரு. story.com இங்க இருந்து கிஃப்ட் சொல்றாரு. இங்க தான். இங்க இருந்து கிஃப்ட் வரல. இல்ல, இங்க தான் வந்தது. நீங்க இவ்வளவு கான்ஃபிடன்ட்டா சொல்றத பார்த்தா உங்களுக்கு யார சொல்லி கொடுத்தாங்க? ஆனா அது ராங் ஆன்சர். இல்ல அவர்தான். அது ராங் ஆன்சர். இல்ல, கொடுத்தது ஒரு ஆள் தான். ஆனா அவர் உங்களுக்கு சொந்தமே கிடையாது. இல்ல சொந்தம் இல்லாதவ இப்படி செய்ய மாட்டீங்க. இட்ஸ் மீனிங் அவர் மாப்பிள்ளைக்கு சொந்தம். அப்படி எனக்கு சொந்தம் இல்ல, அவருக்கு சொந்தமா தான் இருப்பார். மாப்பிள்ளைக்கு தான் சொந்தம். இப்பதான் நீங்க கல்யாணம் கட்டி போட்டீங்க. இல்ல மாமா தான். மாமா இல்ல. அவர் உங்களுக்கு அவ்வளவு வயசெல்லாம் இல்ல. அவர் உங்களோட வயசு கூட. அப்படிலாம் இல்ல, அவர்தான். அவர்ட்ட பேர் எஸ்ல. நீங்க அருள் மாமான்றீங்க, அது ஏல வருது. அவர்ட்ட எழுத்து எஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணவர் பேர். மகள் ஆன்சியாவா இருக்கலாம். மகள் அதுவே நான் வருது. பொடியன்ற சாரி எஸ். ஒரு பொடியன் தான் கொடுத்தது. மாப்பிள்ளை தான் கொடுத்தது.
எஸ்ன்னு தான் உங்க பேர் அக்கா மாப்பிள்ளையே காவலை தான் சரிப்பட்டு வராது. இல்ல மாமா தான். மாமா இல்லைன்ற இல்ல மாமா தான். சரி இதை பிடிங்க மிக்கி இது ஆள் கொண்டு கொடுங்க. நான் ஆள் கொண்டு கொடுங்க. ரைட் கொடுத்துருங்க. எனக்கா? ஓகே. சரி இப்போ என்னன்னா நாங்கள் வந்து மோதிரம் மாதப்போம். Happy married life. Happy married life. சரி சூப்பரான அப்போ மோதிரங்களும் சேருது. அப்போ ரெண்டாம் கல்யாணம் அது இருக்கலாம். ரெண்டாவது முடிச்சிட்டீங்க இருக்கலாம். அப்போ இன்னொன்று வந்தாலும் முன்னாங்க. சரி வாழ்க்கையில் வந்து இப்படி தானே ஒவ்வொரு தருணங்கள் வரும்பொழுது நிறைய வந்து எங்களை சேரும். இப்போ அவர் உங்களை சேர்ந்த மாதிரி நீங்கள் அவர் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு பவுனுகள் சேருது. அதுமாதிரி வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகள் சேரட்டும், நிறைய செல்வங்கள் சேரட்டும். சரியா என்று நாங்கள் மனசார வாழ்த்துறோம். அப்போ சொல்லுங்க யாருன்னு? மாமா தான். இது என்ன கரைச்சலப்பா மாமா மாமன்று மிஸ்டர் ஷியான் என்றவர் தான் உங்களுக்கு எல்லா பரிசும் கொடுத்தது. யாரு? ஷியான். என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? யாரு? ஷியான் அது மாப்பிள்ளை பக்கம். சொல்லுங்க மாப்பிள்ளை என்ன சொல்ல போறீங்க ஷியானுக்கு? இவர் குலாப்புறாரு. இல்ல மாமா. ஆறு குலா போறது மாப்பிள்ளையா? நீங்கள் தான். நானே குலா போறேன். மிஸ்டர் ஷியான் தான் எல்லா பரிசும் கொடுத்தது. அவர் இங்க இருக்கார். உங்களுக்கு வடிவா தெரியுமா அவர்? இங்க தான் நிக்கார். இங்க அவர்தான். இவரா? அவர் ஷியானா? அவர்தான் மாமா. அவர்தான் செஞ்சவர். ஷியான் என்ற அவரோட பேர் என்ன? ஷியான் தான். நீங்க எங்கல குலாப்புறீங்க? அவர்தான். நான் தான் ஷியான். நான் தான் இஃப்லாம் கொடுத்தேன். என்ன கேட்டேன்? யார் கொடுத்தா? அவர் தான் கேட்டா. யார் கொடுத்தது? நீங்க. நான் தான் கொடுத்தேன். உங்கள் மூலம் கொடுத்திருக்கலாம். அந்த மூளை பத்தி சொல்ல நீங்க இப்ப சொல்றீங்க. அவர்தான் மாமா. அது இப்ப சொல்றீங்க. இல்ல நான் சொல்லிட்டேன் நானே. சரியா? வேற யாரும் இல்ல. சரியா? உங்களுடைய மாமா தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தது. மாமா இதையும் உங்களுக்காக கொடுக்க சொன்னார். பிடிங்க. யார் இருக்கிறதுல? சரி யாரு? அப்பா. சரியா? அப்ப உங்களுடைய அப்பா இந்த திருமணத்துல போட்டோ இல்லை தான். அதனால நாங்கள் வந்து அதை எடிட் பண்ணியே கொண்டு வந்துட்டோம். சரியா? அப்போ அப்பா வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறார். மனசார வாழ்த்துறார். தன்னுடைய மகள் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் அதை சொல்லுவாங்க இல்லையா, எங்களை சுற்றி வந்து எங்களுக்கு நெருக்கமான எப்பயுமே இருப்பினுமா. சரியா? ஹாப்பியா? அப்பா இல்லைன்னு சொல்லப்படக்கூடாது. இப்போ அப்பாவா அத்தா வந்துட்டார். இங்கே பாருங்க அழக்கூடாது. இனிமேல் அப்பாவா இல்லாமல் அவங்கள அவர் இருப்பார்னு நாங்கள் நம்புகிறோம். சரியா? ஹாப்பியா? என்ன பொம்பளை இவ்வளோ காட்சிகள் இப்போ அடங்கி போச்சு பேச்ச பார்த்தீங்களா? அப்பா பிள்ளையா நீங்கள்? அப்பா பிள்ளையா நீங்கள்? அழக்கூடாது. இங்கே பாருங்க. சரி, இந்த மெமரியை கிரியேட் பண்ண தான் ஆசைப்பட்டாங்களா? அளவைக்கு ஆசைப்படையில்லை. இங்கே பாருங்க. உங்களுக்கு ஹாப்பி தானே அப்பா இருக்கிறது? இங்கே பாருங்க அக்கா, அழக்கூடாது. உங்களுக்கு மகிழ்ச்சி எல்லாம் அப்பா அப்படி கொண்டு வந்த மகிழ்ச்சி தானே. சரியா? இந்த மகிழ்ச்சியை பார்க்கத்தான் உங்களோட மாமா ஆசைப்பட்டார். சரி, எல்லாரும் இருக்கணும். அப்பா போட்டோக்கு இல்லைன்றதுக்காக தான் நாங்கள் எடிட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். சரியா? அப்போ உங்களோட அப்பா உங்களோடய இருக்காருன்ட்டு, அதனால் நீங்கள் கண்களுங்க தேவையில்லை. சரி, ஹாப்பி தானே அக்காவுக்கு? எல்லாம் பிடிச்சிருக்கா? கூப்பிடுமா இருக்கா? அதாவது மாம்ஸ் வாங்க. மாம்ஸ் இங்கே மாம்ஸ் வாங்க. சரி, அப்போ மாமா தான் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி ஒவ்வொன்றா பண்ணது. சரியா? உங்களோட மகிழ்ச்சிக்காக தான். எப்பயுமே இந்த மகிழ்ச்சி இருக்கட்டும். சொந்தங்கள் உங்களுக்கு எப்பயும் இருக்கும் கூட. சரி, ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வகையில் எல்லா சொந்தமும் கூடவே இருக்கும். என்ன அப்படித்தானே? என்ன இப்போ மௌன அஞ்சலி செத்துறீங்க எல்லாருக்கும்? கதைங்கோ. ஹாப்பி இல்லா? சூப்பர் இல்லா? ரைட். மாமா என்ன சொல்ல போறீங்க? பெரிய நன்றி மாமாக்கு. எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரின்னு? கலகலன்னு சிரிச்சு அக்கா கடைசியில் கண்களுங்க வச்சுட்டாங்க. சரி, எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்ல. சரியா? நாங்களும் மனசார வாழ்த்துறோம். டிஎன்டி சார்பாக வாழ்த்துக்கள். உங்களோட அப்பா தூரமாக இருந்து உங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொண்டே இருப்பேன். சரியா? அந்த ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்கும். சரியா? ஓகேயா? சூப்பர் மாம்ஸ். தேங்க்யூ. அப்படி